ராமதாஸின் தைலாபுரம் இல்லத்தில் சிசிடிவி ஹேக் செய்யப்பட்டதாக தற்போது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகாராஜ பாண்டியிடம் கேட்கலாம். மகாராஜ பாண்டி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணியை நீக்கிவிட்டு அவரை செயல் தலைவராக நியமிப்பதோடு மட்டுமல்லாமல் இனிமேல் நான் தான் பாமக தலைவராக இருப்பேன் என்று மருத்துவர் ராமதாஸ் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து பாமகவில் உள்ள அன்புமணியின் ஆதரவாளர்களை நீக்கிவிட்டு தனது ஆதரவாளர்களை நிர்வாகியாக ராமதாஸ் நியமித்து பாமகவின் தலைமையகம் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் தான் இயங்கும் என்றும் நான் தான் தலைவர் என கூறி வரும் அன்புமணியின் பேச்சை யாரும் பொருட்படுத்த வேண்டாம் என்று ராமதாஸ் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வருகிற 17ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் பாமக பொதுக்குழு கூட்டம் வருகிற 9ஆம் தேதி மகாபலிபுரத்தில் நடைபெறும் என்று தெரிவித்தார். இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி தனது இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்டுள்ளதாக கிளியனூர் காவல் நிலையத்தில் மருத்துவர் ராமதாஸ் புகார் அளித்தார். அந்த புகாரில் தனது வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவியை வைத்திருந்த யார் என கண்டறிய வேண்டும் என்று கோரியிருந்தார். அவரது புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்துள்ள கிளியனூர் போலீசார் முகம் தெரியாத நபர் ஒட்டுக்கேட்பு கருவி வைத்துள்ளதாக எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் தரப்பு மீது மேலும் ஒரு புகார் தற்போது கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சிசிடிவி கேமரா மோடம் மூலம் கண்காணிப்பதாக அன்புமணி ராமதாஸ் பைனான்ஸ் மேலாளர் சசிகுமார் மீது மருத்துவர் ராமதாஸின் நேர்முக உதவியாளர் சாமிநாதன் கோட்டகுப்பம் டிஎஸ்பி உமாதேவியிடம் மனு ஒன்று அளித்துள்ளார். அந்த மனுவில் அவர் கூறியிருப்பதாவது: திண்டிவனம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸின் இல்ல நடவடிக்கைகளை மற்றும் தொலைபேசியை சட்டவிரோதமாக ஹேக் செய்யப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது தொடர்பாக அன்புமணியின் பைனான்ஸ் மேலாளர் சசிகுமார் மீது எங்களுக்கு சந்தேகம் இருப்பதால் அவரையும் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் நேர்முக உதவியாளர் சென்னையில் உள்ள ஏடிஜிபிக்கு நேரடியாக புகார் மனு கொடுத்தார். அந்த புகார் மனுவை கோட்டகுப்பம் டிஎஸ்பி உமாதேவிக்கு வாட்ஸ்அப் மூலமும் அனுப்பியிருந்தார். அந்த புகார் மனுவின் அடிப்படையில் தற்போது தைலாபுரத்தை சேர்ந்த ஊழியர்கள் கோபி, உமாபதி ஆகியோர் சர்ச்சைக்குரிய அந்த மோடத்தை தற்போது டிஎஸ்பி உமாதேவியிடம் ஒப்படைத்து உள்ளார்கள். அவரிடம் டிஎஸ்பி விசாரணை நடத்தி வருகிறார்கள். தொடர்ச்சியாக அன்புமணி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது மருத்துவர் ராமதாஸ் புகார் கொடுத்திருக்கும் சம்பவம் தைலாபுரத்திலும் மற்றும் பாமகவினரிடையும் ஒரு பரபரப்பையும் அதிர்ச்சியும் தான் ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி.